ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இருக்கிறத வச்சு வாழாம இல்லாததுக்கு ஆசைப்பட்டு அதை வாங்க காசு இல்லாம இருக்கிற பொருளை வச்சே செஞ்ச சில கிறுக்குத்தனமான வில்லேஜ் இன்வென்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நம்ம எல்லாருக்கும் ஸ்னூக்கர் கேம் விளையாடணும்னு ஆசை இருந்திருக்கும். முதல்ல நான் ஸ்னூக்கர் கேம்னா என்னன்னு உங்களுக்குலாம் சொல்லிடுறேன் கைஸ். அதான் கைஸ், ஒரு பச்சை கலர் போர்டில் ஒரு குச்சியை வச்சு எல்லா பாலையும் பொந்துக்குள்ள தள்ளுவாங்கல்ல, அந்த கேம் தான் கைஸ். இந்த கேமை நம்ம ஒரு கேரம் போர்டுன்னு கூட சொல்லுவாங்க கைஸ். யாரு சொல்லுவாங்க? அது 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 இந்த கேமை நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சு விளையாடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது உங்கள் சொத்தை அடகு வச்சாதான் கைஸ் முடியும். ஏன்னா பச்சை கலர் போர்வை போத்துன மாதிரி இருக்கிற அந்த போர்டு மட்டுமே கிட்டத்தட்ட 4.5 லட்சம் ரூபா கைஸ். என்னால் அவ்வளோலாம் செலவு பண்ண முடியாது, ஆனால் நான் இந்த கேமை விளையாண்டே ஆகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோ பாருங்கள் கைஸ். எப்படி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கா? இன்னைக்கு இந்த மாதிரி மூக்கு மேலே விரல வைக்கிற மாதிரி இருக்கிற சில காமெடி இன்வென்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்க்குற 97% பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்காங்க. வீடியோ பார்க்குற நீங்கள் அந்த சப்ஸ்கிரைப்ன்ற பட்டனை ஒரு அழுத்திட்டு வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்களும் ஹாப்பி, நானும் ஹாப்பி. இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? இவர் சம்பாதிக்கிற சொத்து எல்லாமே இவர் செருப்பு வாங்கி அடைஞ்சு போயிருக்கும் போல கைஸ். அதான் மனுஷன் வந்து போய் இந்த மாதிரி இரும்புல செஞ்ச செப்பலை போடுறாருன்னு நினைக்கிறேன் கைஸ். இவர் 90s கிட்ட இருப்பாருன்னு நினைக்கிறேன் கைஸ். பொண்ணு தான் கிடைக்க மாட்டேது, ஆனால் பொம்மையாச்சும் கிடைக்குதுன்னு அந்த பொம்மை கிட்ட இருந்து கிஸ் வாங்குற மாதிரி போட்டோ எடுத்து அதை இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி போடலான்னு பிளான் போட்டுட்டு இருக்காரு கைஸ். கைஸ், இப்போ நம்ம ஒரு வீட்டை கட்டுறோம் அப்படின்னா அந்த வீட்டை கட்டுறதுக்கு வெறும் செங்கல் மட்டுமே போதாது கைஸ். அதுக்கு சிமெண்ட்டு, ஜல்லி, பைப்புன்னு பல விஷயங்கள் தேவைப்படும் கைஸ். அதுலேயும் இந்த பைப்பெல்லாம் ட்ரைனேஜ்லேருந்து வாட்டர் டேங்க் வரைக்கும் முக்கியமாக தேவைப்படும் கைஸ். இப்படிப்பட்ட பைப்பை வாங்குறதுக்கு உங்ககிட்ட காசு இல்லை அப்படின்னா நீங்கள் கவலையே பட வேண்டாம் கைஸ். 4-5 வாட்டர் பாட்டில் இருந்தால் போதும் கைஸ். உங்களுக்கு அறிவோ அறிவுனே. ஆனால் இந்த பைப்பை பயன்படுத்துறதையும் ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது கைஸ். நீங்கள் இந்த பைப்பை பயன்படுத்துறதா இருந்தால் இந்த பைப்பில் மெதுவாக தான் கைஸ் தண்ணி ஊற்றணும். அதுவே நீங்கள் வேகமாக ஊற்றுறீங்க அப்படின்னா இந்த பைப்பு எப்போ வேணாலும் பிடுங்கிக்கலாம் கைஸ். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. சப்போஸ் உங்கள் காரோட ஹெட்லைட் உடஞ்சி போச்சுன்னா அதை காசு கொடுத்து சரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம் கைஸ். அடே பேயில போமா இலே இல்ல, நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு காமிச்சிட்டா. எப்படி ஹெட்லைட்டுக்கு பதிலாக 3 டார்ச் லைட்டை ஃபிட் பண்ணி அதையே ஹெட்லைட்டாக மாற்றிட்டாரா? ஆனால் எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான் கைஸ். அந்த 3 டார்ச் லைட்டையும் ஆன் பண்ணணும் அப்படின்னா இவர் ஒவ்வொரு தடவையும் காரை விட்டு இறங்கி போயா கைஸ் ஆன் பண்ணிட்டு இருப்பாரு? கைஸ், உங்ககிட்ட ஒரே ஒரு ஸ்டூல் தான் இருக்குது, ஆனால் அந்த ஒரே ஒரு ஸ்டூல்லையே நீங்கள் நல்லா சாஞ்சு மெத்துன்னு நல்லா உட்காரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம் கைஸ். கைஸ், நீங்கள் வெங்காயம் வெட்டும் போது உங்கள் கண்ணிலேருந்து கண்ணீர் வருதா? அப்போ இப்போ நம்ம பார்க்க போகிற கண்டுபிடிப்புனால அதை தடுக்கவே முடியாது கைஸ். ஆனால் அதுக்கு பதில் வேற ஒன்று பண்ணுவோம் கைஸ். பார்த்தீங்களா கைஸ், இவன் கண்ணீரை சேகரிச்சிட்டு இருக்கான். இட்ஸ் மீன்ஸ் சேவ் வாட்டர். உங்கள் பேண்ட்டில் இருக்கக்கூடிய பட்டன் அடிக்கடி பிஞ்சு போகுதா? ஆமாம். அப்போ உங்களுக்காக தான் இந்த நட்டு போல்ட்டு பேண்ட். இந்த பேண்ட்டை போட்டுட்டு இருக்கும்போது சுலபத்தில் உங்களால் இந்த போல்ட்டை கழட்டவே முடியாது. எனக்கு ஒரே ஒரு டவுட்டு கைஸ். அது என்னன்னா, இவர் அந்த பேண்ட்டை போட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு வயிற்ற கலக்கிருச்சுன்னா இவர் என்ன பண்ணுவார்? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. கைஸ், நீங்கள் இந்த பேண்ட்டை வாங்கி போகிறதா இருந்தீங்கன்னா முன்னாடியே முன்னெச்சரிக்கையோட ஒரு பேம்பஸையும் சேர்த்து வாங்கி போட்டுக்கோங்க கைஸ். நல்லா இருக்கேன். நாங்க ஏண்டா நடுச்சாமத்துல சுடுகாட்டுக்கு போனோம், வந்து நின்னது குத்தமாடா. கைஸ், நீங்கள் 120 கிலோமீட்டர் வேகத்தில் வேகமாக போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு உங்கள் கீர் பிடுங்கிக்கிச்சுன்னா இன்னொரு கீர்லாம் வாங்க வேண்டாம் கைஸ். அதுக்கு பதில் ஒரு பீர் பாட்டில் வாங்கினா போதும் கைஸ்.
ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி வரைக்கும் கொசு கடிச்சது அப்படின்னா எல்லாருமே கொசுவத்தி சுருள் தான் பயன்படுத்துவாங்க. அப்படிப்பட்ட கொசுவத்தி சுருளை யூஸ் பண்ணுறதுக்குனே பிரத்யேகமாக ஒரு ஸ்டாண்ட் இருக்கும். அந்த ஸ்டாண்டு வந்து உங்ககிட்ட இல்லை அப்படின்னா தற்சமயத்துக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டை உருவாக்கிக்கலாம் கைஸ். ஓகே கைஸ், இப்போ நம்ம இந்த வீடியோட கடைசியில் இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் டைம்ஸ் அமேசிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் அடுத்த வாரம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். கேட்ச் அப் லேட்டர்.